சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 30/4/2025 புதன்கிழமை, சித்திரை மாதம் 17ஆம் நாள், திருதியை திதி இன்று மதியம் 2:12 வரை, ரோஹிணி நட்சத்திரம் இன்று மாலை 4:18 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய குருவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நற்பலன்கள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய ஏதேனும் ஒரு முடிவை செயல்படுத்தி அதன் மூலமாக வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய உன்னத நாளாக இது அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். கிட்டத்தட்ட 7.5 சனி என்கின்ற ஒரு அமைப்பு, விரயச்சனின்னு சொல்லுவோம். ஒரு மாத காலமாகவே அப்போது 7.5 சனியில் விரயச்சனி அமைப்பு ஆரம்பிச்சிருச்சு. அப்படிலாம் ஏதாவது கெட்ட பலன்கள் நடக்குமானா கண்டிப்பாக கிடையாதுங்க. பொதுவாகவே 7.5 சனி அப்படியே எல்லாரும் சொல்கிற மாதிரி பெரிய பயமுறுத்தக்கூடிய அமைப்புகள்லாம் கிடையாதுங்க. ஒரு வாழ்க்கையில் எதிர்காலத்தில் நல்லா இருக்கிறதுக்கு இப்போவே சில அனுபவங்கள் வேணும் இல்லைங்களா? உண்மையை சொல்லப்போனால் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படிங்கிறதையே ஏற்கனவே கஷ்டப்பட்டதை வச்சு தான் உணர்கிறோம். ஒன்றை வைத்துத்தான் ஒன்றை உணர்கிறோம், ஒன்றை வைத்துத்தான் இன்னொன்றை வேறுபடுத்தி பார்க்க முடியும் என்கின்ற அமைப்பில் 7.5 சனியில் வேலை, தொழில் போன்ற அமைப்புகள் அல்லது ஆண் பெண் அந்த உறவுகளில் ஏதேனும் ஒரு மாதிரியான கசப்பு அமைப்புகள் போன்ற அமைப்புகளை தான் அவர் அனுபவங்களின் மூலம் தந்து பின்னால் நம்மளை நல்லா இருக்கிறதுக்கு வைக்கிறதுக்கான சில பல விஷயங்களை செய்கிறார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள், விரயங்கள், வீண் செலவுகள், பயணங்கள், அலைச்சல்கள் போன்ற அமைப்புகளை கொடுப்பார். ஒருத்தரை பார்க்க போகிறோம், அலைஞ்சு திரிஞ்சு தான் பார்க்க போகிறோம், அல்லது கரெக்டாக போகணும்னு நினச்சோம், ஆனால் 10 நிமிஷம் லேட் ஆகி போச்சு, அதில் அவர் போயிட்டார், அதில் ஒரு சின்ன படிப்பினை கிடைக்கும். சரியாக 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தால் இவரை பார்த்துருக்கலாமேன்ற மாதிரி இந்த மாதிரியான ஒரு படிப்பினை நடக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்துல சனி அமர்ந்திருக்கிறார். உங்களுக்கு பெரிய ராஜயோகாதிபதி அவர், 9-10 கூடியவர். ரிஷபராசிக்காரர்களாக இருக்கலாம், ரிஷப லக்னக்காரர்களாக இருக்கலாம், எல்லாருக்குமே முதன்மை நல்ல சுபகிரகம் எதுன்னு கேட்டால் சனி தாங்க. அப்போ இப்படிப்பட்ட சனி இப்போது 11ஆம் இடத்துல இருக்கிறதுன்றது ஒரு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. இது கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் நீடிக்கக்கூடிய, 2.25 வருஷம்னு வச்சுக்கலாம், 2.25 வருஷம் நீடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ தான் 1 மாசமாக அவங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அந்த 2 வருடம் வரப்போகின்ற ஒரு 2 வருடங்களில் காலூன்றக்கூடிய அமைப்புகளுக்கான அஸ்திவார அமைப்புகளை இப்போது சனி தருவார். ஒரு வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், ஒரு நல்ல நட்பு, நல்ல அறிமுகம், திருமணம் போன்ற அமைப்புகள், குழந்தை பாக்கியம் போன்ற அமைப்புகள், எதிர்காலத்தில் எது உங்களுக்கு பிரயோஜனப்படுமோ அவைகள் எல்லாவற்றையும் அடையாளம் காட்டப்படக்கூடிய 2 வருடம் நிதானமாக நல்ல பலன்களை செய்யக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்கிறது. பெரிய சங்கடங்கள்லாம் இன்னையிலிருந்தே பெருசாலாம் இருக்காது. எதெல்லாம் கடந்த காலத்தில் தோற்று போனீங்களோ, எதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கலையோ அதெல்லாம் மெதுவாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய, வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக ஆரம்ப நாளா அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் எல்லா கிரகங்களும் கூடியிருக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. புதன் இங்கே நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்க 5-9 கூடியவர்கள் அந்த இடத்துல 10ஆம் இடத்துல ஜீவனஸ்தானத்தில் கூடியிருப்பதும் அதிர்ஷ்டம் தொழில் மூலமாக கிடைக்கும் அப்படிங்கிறத காட்டுது. என்ன தொழில் பண்ணலாம், ஏது தொழில் பண்ணலான்றதுல ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஒரு 2 வருஷத்துக்கு குறைந்தபட்சம் இன்னும் ஒரு 5-6 வருஷத்துக்கு பெரிய அளவில் சோதனைகள் கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடையாது. இதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சனி கோச்சார ரீதியாக 11ஆம் இடத்திற்கு வந்து விடுவார். அதனை அடுத்து வரக்கூடிய அத்தனை பயிற்சிகளும் மிகப்பெரிய நல்ல அளவிலேயே இருக்கு. ஆக கடந்த காலத்தில் பெருசாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த மிதுன ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே வேலை, தொழில், வியாபார அமைப்புகளில், விவசாய அமைப்புகளில் முன்னேற்றங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இரும்பு தொழில் பண்ணக்கூடியவர்கள், பஸ்ஸு, லாரி, காரு, பைக்கு இந்த மாதிரியான தொழில் அமைப்புகள், மிஷினரிஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய எப்போதும் மிஷின் ஓடிக்கிட்டு இருக்கிற அமைப்புகள், அல்லது ஃபேக்ட்ரியை நடத்துகிறவங்க, ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே இனிமே கடந்த காலத்தை போல அல்லாமல் இனிமே ஒரு பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மை, தொழிலே நல்லா நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அவரை போய் பார்த்தேன், இவரை போய் பார்த்தேன், அங்கே அலைஞ்சேன், ஒன்றும் சரியாக நடக்கலைங்க என்கின்ற மாதிரியான அமைப்புகள் எல்லாமே இயல்பாகவே எந்த அளவிற்கு ஒரு முயற்சி செய்கிறோமோ அது நல்ல விதமாக பலிக்கக்கூடிய அமைப்புகள் என எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. மிதுனத்தினர் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு.
கடகராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரிந்து விட்ட யோக நாளாக இந்த நாள் இருக்கும். கடந்த காலத்தில் ஏற்பட்டிருந்த சோதனைகளுக்கெல்லாம் படிப்படியாக அப்படியே விடிவு காலம் வரக்கூடிய அமைப்பு, மன அழுத்தங்கள் கொஞ்சம் விலகக்கூடிய அமைப்பு. உண்மையை சொல்லப்போனால் ஆயில்ய நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க தான் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன சிக்கலை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. பெரும்பாலும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பூசம் முழுக்க 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் மனவேதனைகள்லாம் விலகி போச்சுங்க. ஆயில்ய நட்சத்திரம் 2, 3 பாதங்களில் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தான் விட்டகுறை தொட்டகுறை போல ஏதேனும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறது. எல்லா நிலைகளிலையும் எதுவுமே இனிமே கெடுதல்களாக நடக்காது என்பதை மனம் உணரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 9ஆம் பாவத்தில் 4 கிரகங்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த ஒரு அமைப்பு ஏதேனும் ஒரு நிலையில சற்று ஆசுவாசப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு தான். தொழில் நிலைகளில் எப்படி இருக்கும், வேலை அமைப்பு, சொந்த வாழ்க்கை, குடும்ப அமைப்புகள் எப்படி இருக்கும், அப்பானால அம்மானால இது வரைக்கும் ஒரு மாதிரியான கருத்து வெற்றி அமைப்புகள் எல்லாத்தையுமே அப்படியே ரெக்கவர் பண்ணி கொள்ளக்கூடிய சூழ்நிலை எல்லா கடகராசிக்காரர்களுக்கும் அவரவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப எல்லா நிறைவுகளும் ஏற்பட ஆரம்பிக்கின்ற ஒரு நல்ல நாளாக, துவக்க நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு சனி 8ஆம் இடத்தில் மறைந்திருக்கக்கூடிய அஷ்டமச்சனி அமைப்புல ஆரம்பிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். உண்மையை சொல்லப்போனால் இன்னும் ஒரு 10-15 நாட்களுக்கு பிறகு நடக்க இருக்கக்கூடிய அந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக ராகு 7ஆம் இடத்திற்கு வந்ததற்கு பிறகு உங்களுக்கு கோட்சார வேதை செயல்பட ஆரம்பிக்கும். இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரியான தொழில் முடக்க மாதிரியான அமைப்புகள் அல்லது வேலையில் கொஞ்சம் சங்கடமான நிலைமைகள் எல்லாம் இருப்பது போல தெரிந்தாலும் கூட எதுவும் அப்படி ஒன்றும் கைமீறி நடந்து விடாத ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இன்னும் ஒரு 15 நாட்களுக்குள் உங்களுக்கு கோட்சார வேதை என்கின்ற அமைப்பு ஆரம்பிக்க போவதால் அஷ்டமச்சனியோடைய துயரங்கள் அப்படி ஒன்றும் பெரிய அளவில் தெரியாத ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 8ஆம் இடத்துல சனி இப்போது சுபத்துவமாக வேற இருக்கிறார். அப்போ எதிர்பாராத நன்மைகள், அதிர்ஷ்டங்கள் போன்றவைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஒரு எதிர்பாராத சந்திப்பு அல்லது எதிர்பாராத ஒரு அறிமுகம், இது மாதிரியான விஷயங்கள்ல ஒரு திருப்பு முனையான நல்ல சம்பவங்களை நான் ஒன்று நினச்சிக்கிட்டு போனேங்க, ஆனால் அது வேற மாதிரி ஒன்று நடந்துருச்சு, நான் இப்படித்தான் செய்யணும்னு நினச்சிட்டு போனேன், ஆனால் தற்செயலாக வேற மாதிரி மாறி அது அப்படியே நல்ல விதமாகவே முடிஞ்சிருச்சு என்கின்ற மாதிரியாக எதிர்பாராத சிறப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் இப்போது. கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியின் யோகர்கள் எல்லோரும் 7ஆம் இடத்தில் கூடியிருக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு. ஆனால் அவங்க ராகுவோட சேர்ந்திருக்கிறாங்க. படிப்படியாக ராகுவிடமிருந்து டிகிரி கணக்கில் விலகி கொஞ்சம் கஷ்டங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்கும் உண்டு. 7ஆம் பாவகம் பொதுவாக ஒரு சிறிய அளவில் செய்யக்கூடிய வியாபாரம், ஒரு ஆண் பெண் அறிமுகங்கள் போன்றவைகள், கணவன் மனைவி உறவு போன்றது, கூட்டு தொழில் செய்யக்கூடிய ஒரு நிலைமை, நண்பர்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு இணக்கமான அல்லது பிணக்கான சூழ்நிலைகள், இவைகள் எல்லாத்தையும் காட்டக்கூடிய பாவகம் தான் 7ஆம் பாவகம். 7ஆம் பாவகத்தில் இப்போது யோகர்கள் கூடியிருந்து 7ஆம் பாவக அதிபதி பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிறதுனால பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல நாளாகத்தான் இந்த நாள் இருக்கும். கண்டகச்சனி ஆரம்பிச்சிருச்சே அப்படின்னு கண்டிப்பாக பயப்பட வேண்டாம். வருகின்ற 18ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே ராகுகேது பயிற்சியின் மூலமாக 6-12ஆம் இடங்களில் ராகுகேதுக்கள் அமர்ந்திருப்பது என்பது பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, எதிர்ப்புகளை விலக்கி வைக்கக்கூடிய அமைப்பு, கடன் நோய் தொல்லைகளிலிருந்து விலக்கி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால கன்னிராசிக்காரர்களுக்கு சோதனைகள் எதுவும் வந்துடுமோ அப்படின்ற மாதிரி எதுவுமே நினைக்க வேண்டாங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்றாற் போல உண்மையிலேயே கன்னிராசிக்காரர்கள் பொறுமை மிகுந்தவர்களாகவும் ஒரு கொக்கு போல காத்து கொண்டிருப்பவர்களாகவும் புத்திசாலிகளாகவும் இருப்பீர்கள் என்பதால் சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல நாள் தாங்க கன்னிக்கு இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் உச்சம் பெற்று 6ஆம் இடத்தில் சனி இருக்கக்கூடிய மகத்தான முன்னேற்றமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு மாத காலமாகவே கொஞ்சம் கொஞ்சமாக கோச்சார நிலைமைகள் நன்றாக மாறி வருவதை துளாராசிக்காரர்கள் கண்கூடாக உணர முடியும். ஒரு பெரிய தடை இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இதை செய்ய முடியாது, அதை செய்ய முடியாது, அப்படி இப்படின்னு போய்கிட்டு இருந்தவங்க கூட இப்போது பரவாயில்லைங்க, ஏதோ கொஞ்சம் ரூட்டு தெரிகிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் அப்படியே போனோம்னா சரியாயிடும் போல தெரியுதே என்கின்ற மாதிரியாக பரவாயில்லை என்கின்ற தோற்றத்தை பெரும்பாலான துளாராசிக்காரர்கள் அடைந்திருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. அப்படிப்பட்டவர்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் டெவலப்மெண்ட்டு, ப்ளஸ் பாயிண்ட்ஸு, பொருளாதார முன்னேற்றம், வேலை தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடிய மன அழுத்தம், காதலன் காதலி உறவுகளில் இருக்கக்கூடிய முன்னேற்றம் இல்லாத தன்மை, கணவன் மனைவி அமைப்புகளில் இல்லாத ஒரு அமைப்பில் நல்ல விதமான ஒரு இணக்க அமைப்புகள் எல்லாமே உருவாகக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க இந்த நாள்.
நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி கோட்சார ரீதியாக இன்னும் 2 வருஷத்துக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லை. சோதனைகள் இல்லாத வாழ்க்கையே இல்லைங்க. மனிதனே சோதனைகளின் மூலமாகத்தான் புடம் போட்ட தங்கமாக மாறுகிறான் அப்படிங்கிறத பெரியவங்க நிறைய இடத்துல சொல்லுவாங்க. சோதனைகள் எல்லாம் எதிர்கால சாதனைக்குத்தான் என்பதை மனம் உணரக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க துலாத்திற்கு இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல 3-4 கிரகங்கள் கூடியிருக்கக்கூடிய ஒரு சுப நாள் தான் இன்றைக்கு. ஏன்னா 5ஆம் அதிபதி அங்கே வலுவாக இருக்க, சுக்கிரனும் உச்சமாக இருக்கிறார். பொதுவாகவே சனி 5ஆம் இடத்துல இருந்தால் அதிர்ஷ்டத்தை தடுப்பார் என்பது ஒரு உண்மை. ஆனாலும் போன தடவை அர்த்தாஷ்டம சனியாக இருந்தவர் இப்போ 5ஆம் இடத்துல வந்திருக்கிறாரு. பெரிய சோதனைகளை கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். ஏற்கனவே ஜென்மச்சனி காலத்தில் கடுமையான சோதனைகளை விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு இப்போதுக்கு 40 வயதுகள் இருக்கக்கூடியவங்க கண்கூடாக அனுபவித்தீர்கள் என்பது தான் உண்மை. ஆக அப்படி ஒன்றும் கெட்ட பலன்கள் எதுவும் நடக்காத ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் இருக்கும். என்ன ஒன்று, குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் லேசாக கவலைகள் இருக்கும். நம்ம சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்குதுங்க, அதுங்க இஷ்டத்துக்கு தான் இருக்குதுங்கன்ட்டு. நான் அடிக்கடி ஒன்று சொல்லதை விட, தாயை விட தந்தையை விட ஒவ்வொரு குழந்தையும் புத்திசாலி என்பது தாங்க உண்மை. நம்முடைய தலைமுறை வேறு, இந்த தலைமுறை என்பது வேறு. கையில் செல்போனை பிடித்து கொண்டே பிறந்து கொண்டிருக்கின்ற இந்த தலைமுறை சாதிக்க பிறந்த தலைமுறை என்பதை அப்படியே உணர்ந்து கொண்டு குழந்தைகளை ரசிக்க கற்றுக்கிட்டீங்கனாலே விருச்சிகராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல இயல்பான நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரனோடு சேர்ந்த சனி பெரிய சோதனைகளை கொடுக்காத நல்ல சனியாகவே இப்போது அமைஞ்சிருக்குங்க. அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறதுனால எதனா கெடுபலன்கள் வந்துடுமாங்க ஐயா, அஷ்டமச்சனி மாதிரியே பாதி அளவிற்காவது துன்பங்களை கொடுக்கும், அப்படிலாம் கண்டிப்பாக கிடையாதுங்க. சனி இப்போது உங்களுடைய ராசிநாதனாகிய குருவின் வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால பெரிய சோதனைகளை கொடுக்க மாட்டார். ஆனால் என்ன ஒன்று, வீட்டில் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையை கொடுப்பார். சொந்த வீட்டில் இருக்க முடியாத சூழ்நிலை அல்லது சொந்த ஊரில் இருக்க முடியாத சூழ்நிலை. எப்போது நன்கு பழகிய அல்லது பூர்வீகத்தில் இருக்கின்றவர்கள் எல்லோரையுமே வேலை தொழில் நிமித்தமாக பொருளாதார முன்னேற்ற நிமித்தமாக எங்கேயாவது தூர இடங்களுக்கு அனுப்பக்கூடிய விஷயத்தை தாங்க இந்த 4ஆம் இடத்து சனி பண்ணுவார். அல்லது இருக்கின்ற வேலையில் கொஞ்சம் டல் அடிக்க வைப்பார், வேலை மாற்றத்தை கொடுப்பாரு. பார்க்கின்ற தொழில் அல்லது பார்க்கின்ற வியாபாரம் இந்த அமைப்புல சரியா இல்லைங்க, டக்குன்னு இதை தூக்கி போட்டு வேற ஒன்றா ஆரம்பிக்கலாமா, இந்த மாதிரியான ஏதேனும் ஒரு மாற்றத்தை கொடுத்து அதன் மூலமாக முன்னேற்றத்தை கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போது சனி பகவானே கொடுக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் நிச்சயமாக உருவாகிறது. இன்னும் ஒரு 14 நாளில் நடக்க போகிற குருப்பெயர்ச்சியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய சாதகத்தை கொடுக்க போவதால் கவலைகள் இல்லாத நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தில் சனி, சுக்கிரன், புதன் போன்றவர்கள் வலுத்து அமர்ந்திருக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. எல்லா நிலைமைகள்லேயும் கொஞ்சம் ரிலீஃப் ஆன மாதிரி, ரிலீஸும் ஆன மாதிரி, விடுதலையும் வந்துருச்சு, நிம்மதியும் வந்துருச்சு என்கின்ற மாதிரியான தோற்றங்கள் தெரியக்கூடிய அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே மகர ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. உடம்பு சரியில்லாமல் இருந்தவங்க அல்லது வயதான காரணத்தினால கூட உடம்பு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குதுங்க, மனசும் நல்லா இல்லை, உடம்பும் நல்லா இல்லை, பரம்பொருள் என்னை கூப்பிட்டு கொண்டு போக மாட்டேங்கிறதே என்கின்ற மாதிரியான விடுதலை உணர்வை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய வயதான மகர ராசிக்காரர்களுக்கு கூட பரவாயில்லை, இப்போது எனக்கு உடல் நிலைமை நல்லா இருக்கு, மனநிலைமை நல்லா இருக்குது, வீட்டில் கூட என்னை எல்லாரும் ஓரளவுக்கு நல்லா தான் கவனிச்சுக்கிறாங்க என்கின்ற மாதிரியாக மன நிம்மதி ஏற்படக்கூடிய அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமையுங்க. நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். கடந்த காலத்தில் எந்த முயற்சி பண்ணாலும் பலிக்கவே இல்லைங்க என்கின்ற மாதிரியாக இருந்தவர்களுக்கு இப்போது படிப்படியாக மாற்றங்கள் வந்து பரவாயில்லையே நமக்கும் நல்லது நடக்குதே என்கின்ற மாதிரியாக ஒரு அதிசய உணர்வு, ஒரு மாதிரியான நிம்மதியான சூழல் உருவாவதை கண்கூடாக பார்க்கக்கூடிய சிறப்பு நல்ல நாளுங்க மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு பாதச்சனி என்று சொல்லப்படக்கூடிய 2ஆம் இடத்துல சனி சுபத்துவமாக இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. பட்ட சோதனைகள் எல்லாம் பட்டாச்சு, இனிமேல் இந்த மாதிரிலாம் கஷ்டங்கள் கண்டிப்பாக வராது. ஒரு 10-20 நாளாக கொஞ்சம் மனசு நல்லா தான் இருக்குது, ஆனாலும் முழுசாக நீங்கள் வெளியே வந்தல. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், குறிப்பாக புரட்டாதி 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம் ஆகிய இந்த 3 பாதங்களில் பிறந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துதான் தீருது. இது அப்படியே வருகின்ற ஆகஸ்ட் மாதம் அல்லது ஜூலை மாதத்திற்கு பிறகுதான் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய புரட்டாதி நட்சத்திரத்திலே இப்போது சனி போய்கிட்டு இருக்கிறதுனால
பெரிய சோதனைகள் இல்லைன்னா கூட ஒரு கலக்கமான உணர்வு, ஏற்கனவே நடந்துவிட்ட விஷயங்கள்லேருந்து வெளிவருவதற்கு கொஞ்சம் நாளாகக்கூடிய சூழல்னு கொஞ்சம் மெதுவாக தாங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிம்மதி, விடியல் போன்றவைகள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் கவலைப்பட வேண்டாம். கும்பராசி பெருத்த சோதனைகளிலிருந்து வெளியே வந்து விட்டது. இனி ஆக வேண்டியதை பார்ப்போம். எல்லாம் நடந்தது நடந்துருச்சு, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே நம்ம எப்படி நல்லா இருக்கணும், வாழ்க்கை எப்படி ஸ்திரமாக நல்ல விதமாக போக வேண்டும் என்பதில் மனம் கொஞ்சம் சாந்தமடைந்து போகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பணவரவிற்கான வழிகள் தெரியக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே 4 கிரகங்கள் கூடியிருக்கக்கூடிய ஒரு சுப நாள் இன்றைக்கு. ராசிநாதன் பரிவர்த்தனை அடைந்திருக்க சுக்கிரன், புதன் போன்றவர்கள் சனியோடு சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் தான் இந்த நாள். பொதுவாகவே ராசியில் சனி இருந்தாலே மன அழுத்தங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் படிப்படியாக ஏற்படும். இப்போ புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் கொஞ்சம் மன கஷ்டமான சில விஷயங்களை ஜென்ம நட்சத்திரத்திலேயே போய் கொண்டிருக்கக்கூடிய சனி செய்வார். ரேவதி நட்சத்திரக்காரங்கள்லாம் இப்போ பாதிக்கப்பட போகிறதில்ல. இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு லேசாக சில நெகட்டிவ் அமைப்புகள் ஆரம்பிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எந்த ஒரு அமைப்புலேயுமே ஒரு அகலக்கால் எதையும் வைத்து விடாமல் வேலை அமைப்புகள், தொழில் அமைப்புகளில், ஏன்னா பொதுவாகவே சனி வந்த உடனே எதில் ஆரம்பிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசு பணத்தில் தான் கை வைக்க ஆரம்பிப்பார். எரிகிறதை பிடுங்கினால் கொதிக்கிறது அடங்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான அமைப்புகளில் வேலைகளில் தான் முதல்ல தொல்லைகளை கொடுப்பார். அல்லது அதை விட இளம் பருவத்தில் அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு காதல் என்கின்ற எதிர்பாலினத்தவரிடமிருந்து ஏமாற்றங்கள் போன்ற அமைப்புகளை ஆரம்பிப்பார். ஆனாலும் இந்த முறை மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் பெரிய அளவில் பாதிக்கப்பட மாட்டீங்க என்பது தான் உண்மை. ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். ஆகவே எதையும் தாங்கக்கூடிய அளவிலேயே, எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய, சமாளிக்கக்கூடிய அளவிலேயே அமைந்திருக்கிறது அனைத்து கிரக நிலைகளும் மீனராசிக்காரர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் கேட்டிருக்கக்கூடிய ரொம்ப அருமையான ஒரு கேள்வி. ஐயா, ஒரு குடும்பத்தில் ஒரு 3-4 பேர் இருந்தால் கூட எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. பெரியவங்க சொல்கிற மாதிரி 5 விரலும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல, எல்லா விரலும் வேறு வேறு மாதிரி இருக்குது. அண்ணன் ஒரு மாதிரியாக இருக்க, தம்பி ஒரு மாதிரியாக இருக்க, அக்காள் தம்பிகள் தங்கைகள் ஒரு மாதிரியாக இருக்க, அப்பா அமைப்புகள், அண்ணா அமைப்புகள், குணநலன்களில் ஒருத்தர் நல்லவராக இருக்கிறார், ஒருத்தர் ரொம்ப கெட்டவராக இருக்கிறார், ஒருத்தர் பாதி நல்லவராக இருக்கிறார், பாதி கெட்டவராக இருக்கிறார். ஆக குணங்கள்லேயே கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருப்பதற்கு ஜோதிட ரீதியாக நீங்கள் ஒரு காரணம் அல்லது இப்படி இருந்தால் தான் இப்படின்ற மாதிரி ஏதாவது விளக்கம் கொடுக்க முடியுமான்னு கேட்குறார். உண்மைதாங்க. கிரகங்கள் லக்னம் ராசியோடு எந்த அளவில் தொடர்பு கொண்டிருக்கிறதோ அந்த அமைப்பில் தாங்க ஒருத்தருடைய குணங்களை கண்டிப்பாக சொல்ல முடியும். எந்த சூழ்நிலையிலையும் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தார் இவர் இப்படி இருப்பார், அந்த நட்சத்திரத்தில் பிறந்தார் இவர் இப்படி இருப்பார் அப்படிங்கிறத ஜோதிடத்தில் சர்வ நிச்சயமாக சொல்லவே முடியாதுங்க. அப்படி சொல்லப்படுவது ஒரு ஃப்ளூக்காக சொல்லப்படுகிறது தான். மூல நட்சத்திரத்தில் பிறந்தா இப்படி, ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தா மாமியாருக்கு ஆகாது, இதெல்லாம் நான் ஏற்கனவே இந்த பகுதிகளில் நிறைய பேசிட்டேங்க. நட்சத்திரங்களுக்கு என்று தனி பண்புகள், தனி காரகத்துவங்கள் இல்லாத காரணத்தினால் நட்சத்திரத்தின் அடிப்படையில் நீங்கள் யாருடைய குணத்தையும் நட்சத்திரத்தை மட்டும் வைத்துக்கொண்டு அதனுடைய அடிப்படையில் குணத்தை வரையறுக்கவே முடியாது. ஆனால் ஒருவர் எந்த லக்னத்தில் பிறக்கிறாரோ அந்த லக்னத்தின் அதிபதி கிரகத்தை தான் அவர் பிரதிபலிப்பார் அப்படிங்கிறதாங்க உண்மை. அதாவது மேஷ லக்னத்தில் பிறந்தீங்கன்னா கொஞ்சம் கோபக்காரராக இருப்பார். அதே நேரத்தில் கும்ப லக்னத்தில் பிறந்திருந்தால் கொஞ்சம் நிதானம் கொண்டவராக இருப்பார். கன்னி லக்னத்தில் பிறந்திருந்தால் அவர் கொஞ்சம் புத்திசாலியாக இருப்பார். இந்த நல்லவனாக இருப்பது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க பார்த்தீங்களா, இந்த நல்லவனாக இருப்பது என்பது சுபக்கோள்கள் என்று சொல்லப்படக்கூடிய குரு, சுக்கிர, தனி, புதன், பௌர்ணமி, சந்திரன் போன்றவைகள் லக்னத்தோடு தொடர்பு கொண்ட போது அவர் மனசாட்சி உள்ளவராக நல்லவராக இருப்பார். நல்லவன்னா யாருங்க? மனசாட்சி உள்ளவன். அசுபக்கோள்கள் என்று சொல்லப்படக்கூடிய தேய்பிரை சந்திரன், அமாவாசை சந்திரன், அல்லது சனி, அல்லது ராகு கேதுக்கள், அல்லது சூரியன் பாதி அசுவர் என்று சொல்லப்படக்கூடிய சூரியன், முக்கால் அசுவர் என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாய், சனி, ராகு, கேது, சூரியன், தேய்பிரை சந்திரன் இவர்கள் முழுவதுமாக லக்னத்தோடு தொடர்பு கொள்ளும் போது அவர் கொஞ்சம் கெட்டவராக இருப்பார். இதில் சனினா ஒரு மாதிரியாக ஒரு நயவஞ்சகராக ஏமாற்றும் தன்மையாக இருப்பார். செவ்வாய் தொடர்பு கொண்டால் முரடராக, ஏதேனும் ஒரு விதத்தில் அடித்து பிடுங்குபவராக, இந்த மாதிரியான அமைப்புகள் இருப்பார். ஒவ்வொரு குணங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த அமைப்புகளை நீங்கள் சுபத்துவ பாபத்துவ ரீதியாக குரு ஒளியோடு தொடர்பு கொள்ளும் போது நல்லவனாகவும், சனி பாபத்தன்மையோடு தொடர்பு கொள்ளும் பொழுது ஒரு மாதிரி ஆளுமை, அதாவது ஒரு அதிகார அமைப்பில் போய் உட்காரக்கூடிய அமைப்பில் நயவஞ்சக அமைப்பில் இருக்கக்கூடியவராகவும் இருப்பார் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாங்க. இப்போ நீங்கள் கேட்டீங்களே, சில பேர் பாதி நல்லவராக இருக்கிறார், பாதி கெட்டவராக இருக்கிறார். இதுக்கும் இந்த பாபத்துவ சுபத்துவ தன்மையுடைய கலப்பு தன்மை தாங்க. ஒரு ஜாதகத்தில்
ஒருவருடைய லக்னத்தில் சனியும் பார்க்கிறார், குருவும் பார்க்கிறார் என்றாலே இப்போது நீங்கள் சொன்ன கலப்பு தன்மைகள் வந்து விடுகின்றன. நல்லவனுக்கு நல்லவங்க, கெட்டவனுக்கு கெட்டவங்க அப்படின்ற மாதிரி சில பேர் இருப்பாங்க. நீங்கள் எனக்கு என்ன தர்றீங்களோ அதையே நான் உங்களுக்கு திருப்பி தருவேன். என்கிட்ட நீங்கள் கரெக்டாக நடந்துக்கிட்டீங்கன்னா நான் உங்கள்கிட்ட எந்த விதத்துலையும் வச்சுக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் என் காலை மிதிச்சிங்கன்னா நான் விடவே மாட்டேன், உங்கள் 2 காலையும் சேர்த்து மிதிப்பேன் அப்படின்னு ஒரு சிலருடைய கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரியான சுபக்கோள்களும் பாபக்கோள்களும், குரு சனி போன்றவைகளும் அல்லது இப்படித்தான் சுபர் பாபர் இவர்கள் இருவரும் சேர்ந்த லக்னத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது சூழ்நிலைக்கு ஏற்ப, அதாவது தசாபுத்தி அமைப்புகளுக்கு ஏற்ப தனக்கு வரக்கூடிய அனுபவங்களின் அடிப்படையில் அவர் பாதி நல்லவராக பாதி கெடுதல் செய்யக்கூடியவராக இரண்டும் கலந்தவராக இருக்கிறார் என்பதுதான் உண்மைங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.